வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீண்டும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே துறையில் டெக்னீஷியன் கிரேடு 3க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th +2 டிப்ளமோ டிகிரி ITI நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். அண்ட் டோட்டல் வேக்கன்சி, அதாவது காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6180 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29,200 வரைக்கும், அதாவது ட்ரைனிங்கில் இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா 29,200 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28/7/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.rrbchennai.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ண டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு RRB டெக்னீஷியன் 3 அண்ட் சிக்னலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து என்னென்ன வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுதான் இதோடைய ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்டர் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னீஷியன் கிரேட் 3க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28/7/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். அண்டு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 28 ஜூன் 2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. அடுத்த 28 ஜூலை 2025 அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல், அதாவது பே லெவல் 5 வரைக்கும் உங்களுக்கான பே கமிஷன் வந்து கிடைக்கும். அண்ட் 29,200 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டோட்டலாக 180 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன் கிரேட் 3க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19,900 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்டு 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 6000 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் கிரேட் 3க்கு மட்டுமே. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6180 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னீஷியன் கிரேட் 3க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களே இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ளை பண்ணவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்க்கு வந்து ஷுட்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எடிட் பண்ணுற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சிலதை வந்து எடிட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க, சிலதை வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்காது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா www.chennai.rrb.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும், நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர், கர்நாடகா இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.rrb.bangalore அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும், டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிரும். அவங்க வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸும் ஆக போகுது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்
கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். அன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ காய்ஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து எந்த வெப்சைட்டில் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னை போர்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். இதில் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ கைஸ் தேங்க்யூ.